ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நம்முடைய செய்தியாளர் தாய்மானவன் தற்போது கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். தாய்மானவன் இப்போ எம்எல்ஏ ஆஃபீஸ் திறந்து வச்சுட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வசதிகளை அவர் ஆய்வு செய்ததை நம்ம விஷுவல்ஸில் பார்க்க முடிந்தது. முதலமைச்சருடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? வியாசர்பாடி சர்மா நகர்ல இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்தார். முன்னதா இந்த சட்டமன்ற தொகுதி அலுவலகத்திற்கு வரும்போது கொள்கை தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர்கள் 5 பேருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சென்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கையிலும் சிறிது நேரம் அமர்ந்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மலர்கொத்தல் கொடுத்து வரவேற்ப அளித்திருந்தாங்க. அமைச்சர்களை பொறுத்தமட்டில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உட்பட பல அமைச்சர்களும் ஒரு வரவேற்பை அளித்திருந்தாங்க. இதன் தொடர்ச்சியா அதே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு அருகாமையில இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துடைய செயல்பாடுகளை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார். இ-சேவை மையத்துல செயல்பாடுகள், அதாவது என்னென்ன மாதிரியான சர்டிபிகேட்டுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது, பொதுமக்களுக்கான தேவைகள் என்ன, பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான அடுத்த கட்டமான திட்டங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான விவரங்களையும் கேட்டறிந்தார். இதன் ஒரு பகுதியாகத்தான் அந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதற்காக ஒரு பிரத்யேக செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயலியுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை அதிகாரிகள் முதலமைச்சருக்கு செய்முறை விளக்கமாக காண்பித்திருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை நேரடியாக பார்வையிட்டிருந்தார். குறிப்பாக சுழற்சி அடிப்படையில இதற்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு செயலியில பொதுமக்கள் வழங்கக்கூடிய புகாரின் அடிப்படையில, உதாரணமாக சாலை வசதி சரியில்லை என்றாலோ அல்லது குடிநீர் கட்டமைப்புகள் சரியில்லை என்றாலோ, அது மட்டுமல்லாம தூய்மை பணி சரிவர செய்யப்படவில்லை என்றாலோ, மக்களுக்கான அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன பணிகள் என்பது செய்யப்படாமல் இருக்கிறதோ அது தொடர்பான புகார்கள் வரக்கூடிய பட்சத்துல உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சுழற்சி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து அந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு வலியுறுத்தக்கூடிய வகையில அதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் அனைத்தையுமே முதலமைச்சரே தன்னுடைய இந்த செயலியுடைய செயல்பாட்டை கண்காணிக்கக்கூடிய வகையில அதற்கான டேஷ்போர்டுகளோடு பணிகள் எப்படியாக செயல்படுகிறது, என்னென்ன மாதிரியான பணிகளுக்கு ஆக்ஷன்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை முதலமைச்சரே நேரடியாக எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடக்கூடிய வகையில் இந்த செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடக்கூடிய வகையிலும் அந்த செயலிக்கான முன்னெடுப்புகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விளக்கத்தை தான் அதிகாரிகள் முதலமைச்சர் விஜயின் முன்பாக அந்த செயல்முறை விளக்கமாக காண்பித்தாங்க. இதன் தொடர்ச்சியாக அருகாமையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துடைய செயல்பாடு, இ-சேவை மையத்துல ஒரு 5 பேருக்கு வருவாய்த்துறையின் கீழே அந்த வருமான சான்றிதழ் வழங்குவதற்கான அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த சான்றிதழை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக அருகாமையில இருக்கக்கூடிய மற்றொரு இடமாக பொது விநியோக திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ரேஷன் கடையை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செல்கிறார். ரேஷன் கடையில ஏற்கனவே குடிமை பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழே புதிதாக அந்த ரேஷன் கார்டு பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களுடைய தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு அந்த புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கப்பட்டு மின்னணு ரேஷன் கார்டு அட்டைகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அந்த ரேஷன் கார்டு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடக்கி வைத்திருக்கிறார். அதுல பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கு தன் கைகளாலேயே அந்த ரேஷன் அட்டையை வழங்க இருக்கிறார். இப்படியாக இந்த 2 நிகழ்வுகளும் வியாசர்பாடி சர்மா நகர்ல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரண்டும் அருகாமையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்டிடங்கள் என்பதால முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை முடித்த பிறகாக பேட்டரி கார் மூலமாக மற்றொரு இடத்திற்கு செல்கிறார். இரு நிகழ்வையும் நிறைவு பெற்ற பிறகாக அருகாமையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி பணிமனை 3வது இடத்திற்கு வருகிறார். இந்த இடத்துல மின்னணு வாகனங்கள், அதாவது மின்னணு பேருந்துகளுக்கான சார்ஜிங் கட்டமைப்புகளுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் தரப்புல 625 பேருந்துகள்
மின்சார பேருந்துகளா இயக்கப்படுது. தாவேக ஆட்சி அமையப்பட்ட பிறகாக இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை 1000 உயர்த்தக்கூடிய முடிவுல தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில அதனை முன்னெடுக்கக்கூடிய வகையில் சார்ஜிங் அமைப்புகளுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார். ஏற்கனவே சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல பார்த்தோம்னா 3600க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்து இயக்கப்படுது. இதுல 625 பேருந்துகள் மின்சார பேருந்துகளா இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில 5 இடங்கள்ல சார்ஜிங் அமைப்புகள் இருக்குது. நாம் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட யாசர்பாடி, அதே போல் பெரும்பாக்கம், பூந்தமல்லி, மத்திய பணிமனை, பல்லவன் இல்லம், தண்டையார்பேட்டை ஆகிய 5 பணிமனைகள்ல தான் இந்த மின்னணு பேருந்துகளுக்கான சார்ஜிங் அமைப்புகள் செயல்பாட்டுல இருக்குது. 47.5 கோடி மதிப்பீட்டுல இந்த வியாசர்பாடியில மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜ் செய்யப்படுவதற்கான அந்த கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வியாசர்பாடி பணிமனையிலிருந்து இதுவரைக்கும் 140 மின்சார பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்கள்ல இயக்கப்படுகிறது. இங்கிருந்து இயக்கப்படக்கூடிய பல்வேறு பேருந்துகளும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளின் வாயிலாக செல்வதால் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி அந்த பொது போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் நேரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டறியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளுக்கு பிறகாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய வாகனம் மூலமாக அவருடைய இல்லத்திற்கு புறப்பட இருப்பதாக நம்மால அறிய முடிகிறது. இப்படியாகத்தான் பெரம்பூருடைய முதலமைச்சர் விஜயனுடைய வருகை என்பது செயல் திட்டமாக வகுக்கப்பட்டிருக்கிறது. ரைட், நன்றி தாயுமானவன். விரிவான தகவல்களுக்கு. பெரம்பூர்ல அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தொடங்கி வைத்து அதுக்கப்புறம் சேவை மையத்தையும் திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அங்கே பெரம்பூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அங்கே பல்வேறு பணிகளை ஆய்வு செய்திருக்கிறார். சேவை மையத்துடைய பணிகளை அவர் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளை தான் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்குள்ளே நுழையும் போதே ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சார். அதற்கு பிறகு உள்ளே போன உடனேயே அந்த தாவேகாவினுடைய 5 கொள்கை தலைவர்களுடைய படங்கள் இருந்தது. அந்த 5 கொள்கை தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்திய பிறகு முதலமைச்சர் உள்ளே சென்று தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தார். அவருடன் இருந்த சக அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாம் வாழ்த்து தெரிவித்தாங்க. அதற்கு பிறகு பெரம்பூரினுடைய சேவை மையத்தை, அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ்க்குள்ளேயே சேவை மையமும் இருக்குது, அதை திறந்து வச்சார். அதனுடைய பணிகளை ஆய்வு செய்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் அந்த ஆப்பையும் லான்ச் பண்ண போகிறார். நம்முடைய செய்தியாளர் குறிப்பிட்டது போல பெரம்பூர் தொகுதி மக்கள் எம்எல்ஏவை தொடர்பு கொள்வதற்கான, அந்த நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஆப் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லான்ச் பண்ணுவார். லான்ச் பண்ணி முடித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அவர் பேட்டரி கார் வழியாகவே நேரடியாக அடுத்த ரேஷன் கடைக்கு, அடுத்த பாயிண்டாக இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அநேகமாக இப்போதே நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெரம்பூர் எம்எல்ஏ ஆஃபீஸில் பல்வேறு பணிகளை ஒருங்கிணைத்து ஆய்வு செய்யக்கூடிய, அந்த ரிவ்யூ செய்யக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய பணியில் இப்போ முதலமைச்சர் இருக்கிறார்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கிருந்து புறப்பட்டு ரேஷன் கடைக்கு போக இருக்கிறாரு. ரேஷன் கடையில் ஆய்வுகள் செய்த பிறகு ரேஷன் கடையில் அங்கே புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு புது ரேஷன் அட்டைகளை அவரே வழங்க இருக்கின்றார். அதை வழங்கி முடித்த பிறகு 3வது பாயிண்டாக இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கான, மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த ஒரு வசதியை திறந்து வைக்க இருக்கின்றார். அங்கேயும் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சேவை மையத்தில் மக்களுக்கான வசதிகள் என்ன இருக்குது, அங்கே ஒரு பொதுமக்கள் சேவை மையத்தை அணுகினா அதிகாரிகள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்களை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும், என்னென்ன சேவைகளை மக்கள் அந்த சேவை மையம் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும், மக்கள் அங்கே கேட்கும்போது எப்படி உடனடியாக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக முதலமைச்சருக்கு விளக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம இப்போ திரையில் பார்க்குறோம். அந்த காட்சிகள், அந்த ஆய்வெல்லாம் முடித்த பிறகு இப்போ எம்எல்ஏ ஆஃபீஸில் பல்வேறு பணிகளை அவங்க ஆய்வு செஞ்சிட்ருப்பாங்க. இதற்கு பிறகு ரேஷன் கடைக்கு அவர் செல்ல வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை அதிகாரிகள் செய்து தயாராக வைத்திருக்கிறார்கள். பேட்டரி கார் மூலமாக அவர் போகிறார் அப்படிங்கிறதுனால மெதுவாக செல்லக்கூடிய வாகனம், ஒரு பெரிய ஒரு சாதாரணமாக செல்லக்கூடிய வாகனம், சின்ன டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால அவர் பேட்டரி காரில் அந்த செல்லக்கூடிய வழி பாதை முழுக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அவரை பார்ப்பதற்காக, அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ நேரடியாக அந்த நியாய விலை கடைக்கு அவர் அடுத்ததாக செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.